ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயா வந்து அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாங்களே. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, சரி சரி இந்த மாதிரி எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்கல்ல, ஆனா இந்த மாதிரி அப்பாவோட பணத்துல தான் நீ வந்து ஷோரூம் ஆரம்பிச்சிருக்க, உங்க மாமனார் வீட்டு காசுல இல்லைன்னொடனே எல்லாரும் இப்போ அதிர்ச்சியில அப்படியே முத்துவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏண்டா இந்த மாதிரி ஓனர மாத்துவாங்களா? அதுக்கு பேர் என்னது? அப்படின்னு சொன்னோனே, ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்றதா? அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கிறாரு. ஆமா, இனிமே உன்னோட ஷோரூமுக்கு அப்பா தான் முதலாளின்னொன்னே, இப்போ அண்ணாமலை சொல்றாரு, என்னடா? அப்படின்னோனே, நீங்க சும்மா இருங்கப்பா, உங்க காசு தானே, அப்ப நீங்க தான் அதோட ஓனர் அப்படின்னோனே, இப்போ விஜயா யாருமே வாய் பேசவே இல்ல. அப்படியே அமைதியாவே நிக்கிறாங்க. என்னடா எல்லாருக்கும் ஓகே தானேன்னொன்னே, நீ எதுக்கும் இது பலகுரல்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்னோனே, இப்போ அவங்களும் ஓகே சொல்றாங்க. அப்புறமா ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. அப்பதான் ஏற்கனவே இவர் வந்து நெறைய காசு வர ஏமாந்துட்டு இருக்காருல்ல. அதனால அங்கிளே இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. மீனா வந்து கட கட கடன்னு சொல்லி கை தட்டுறாங்க. விஜய் அவர முறைக்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது, "இங்க பாருங்கப்பா, எனக்கு தான் ஓட்டு அதிகம். அதுவும் இல்லாம அம்மா கூட அமைதியா தானே இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே யாருக்குமே எதுவுமே பேச முடியல. எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. இப்போ ரூம்குள்ள போயிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இந்த மாரி, "நீ வந்து உங்க அம்மா என்ன சொன்னாலும் இது பண்ணிட்டு இருந்த. எனக்காண்டி நீ பேசவே இல்லல்ல மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு, மாடியில என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து ஒரு பெரிய கம்ப வச்சுட்டு முத்துவ வந்து, "ஏன் மனோஜ் நீ இப்படி பண்ண? ஆன்டி தான் அப்படி பண்ணாங்கன்னா, நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்ல மனோஜ்ன்னு" சொல்லிட்டு கம்ப வச்சு தொரத்தி தொரத்தி அடிக்கிறாங்க. அப்புறமா சிரிக்கிறாங்க 2 பேருமா. அப்போ உடனே முத்து சொல்றாரு, "இதுதான் இப்ப ரூம்குள்ள நடந்துட்டு இருக்கும்" அப்படின்னு. இப்ப விஜயா நேரா மனோஜ் கிட்டயும், ரோஹிணி கிட்டயும் பேச வராங்க. இந்த மாரி முத்து அவன் சொன்னதா செஞ்சுருவான். அதனால 27,00,000 அவன் தூக்கி அந்த 27,00,000 தான் இப்போ பிரச்சனை. அந்த காச ரெடி பண்ணிட்டோம்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஒழுங்கா அந்த காச நீங்க என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, நான் இவ்வளோ தூரம் நீங்க அசிங்கப்படாம பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே விஜயா வந்து அப்படியே திட்டி தீர்க்குறாங்க. அப்புறமா ரோஹிணி கிட்ட வந்து, "நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. உங்க அப்பா கிட்ட சொல்லி காச ரெடி பண்ணுன்னு" சொல்லிட்டு போகும்போது, ரோஹிணி வந்து எங்க அப்பா ஜெயில்ல இருக்காங்கன்னு சொன்னோனே, "உங்க அப்பா தானே ஜெயில்ல இருக்கிறாரு. சொத்தெல்லாம் வெளியில தானே இருக்குது. 27,00,000க்கு ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, முத்து செல்வத்துக்கு கால் பண்ணி மாலை, டீ, காஃபி எல்லாம் ரெடி பண்ண சொல்றாரு. இப்ப அண்ணாமலை வந்து எனக்குன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்கப்பா, அவனுக்கு ஒரு பொறுப்பே இல்ல. எப்ப பார்த்தாலும் காச ஏமாத்திட்டு வந்துடுறான். இல்ல அவனா போய் எங்கேயா போய் தொலைச்சிட்டு வந்துடுறான். யாராவது ஒரு ஆளுக்கு அவன் கணக்கு சொல்ற மாரி இருந்தா தான் அவன் சரியா வருவான். அதனால நீ முதலாளியா இருந்துக்கோ, அவன் மேனேஜரா இருந்துட்டு போறான். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீ போய் கணக்கு வழக்கு பாரு" அப்படின்னோனே, இப்போ அண்ணாமலைக்கு முத்து சொல்றது சரின்னு படுது. அதனால அவரும் ரெடியாக போறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து ஒரு தம்பதியினருக்கு வந்து மாலை மாத்தி கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு தாத்தா, பாட்டிக்கு. முத்து, மீனா வந்து அங்க நிக்கிறாங்க. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க இவங்கள நம்ம வீட்டுக்கு விருந்து கூட கூட்டிட்டு போலாமா? இவங்க மலேசியாவுல இருந்து தானே வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப ரோஹிணி அப்பா பத்தி இவங்க கிட்ட விசாரிக்கலாம்ல" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு முத்துக்கும் நல்ல ஐடியாவா படுது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்